காவேரி வந்து ஸ்டேஜுக்கு வந்தோடனே விஜய் வந்து காவேரியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கும்போது காவேரி வந்து விஜய் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்ட, காவேரி நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, பார்த்தல ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த கஸ்டமர்ஸும் நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக மாறிச்சு பார்த்தியா அப்படின்னோடனே, ஆமாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாகவே வந்து இந்த இது பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் கூப்பிட்டது எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணதை நினச்சி எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து நம்ம குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, விஜய் வந்து எனக்கு எப்படா நம்ம குழந்தை நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு இருக்கு காவேரி அப்படின்னோடனே, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. இந்த நாள் சொல்லி சொல்லி வளகாப்பு நிகழ்ச்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் குட்டி பாப்பா வர்றது தான் பாக்கி. குட்டி பாப்பா வந்துட்டோன்னே எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னோடனே, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நிறைய ஃபங்க்ஷன் இருக்குல்ல நம்மக்கிட்ட. என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? குழந்தைய தொட்டியில் போடணும், பேர் வைக்கணும், இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல. ஆமாம் காவேரி எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல குட்டி பாப்பா வந்தோடனே. அதுக்கெல்லாம் கூட எல்லாரையும் கூப்பிடணுங்க. ஆமாம் ஆமாம் விட்டா இந்த கஸ்டமர்ஸை அதுக்கெல்லாம் கூட கூப்பிடுவே போல் இருக்கே அப்படின்னோன்னா, ஏங்க அவ்வளோ நாள் ஆகிடும். ஆமாம் காவேரி நம்ம குழந்தை பிறந்தோடனே வந்து வீடு வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 7ஆம் மாதம் உனக்கு வளகாப்பில்ல, இன்னும் எப்படி 2 மாதம் குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் என்ன எப்படி வந்து அவங்களுக்கு வீடு நம்ம 6 மந்த்ஸ் டைம் வாங்கியிருக்கோம்ல, கரெக்டாக இருக்கும் காவேரி எப்படியும் அப்படின்றாங்க. சூப்பருங்க. கரெக்டாக நம்ம குழந்தை பிறக்கும்போது தான் அவங்க வந்து முடியுது, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கரெக்டாக வந்து முத்துமலர் வந்து காவேரிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது முத்துமலரும் கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து முத்துமலரை பார்த்து முறைக்கிறாங்க. வந்து யமுனா யமுனாவை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படி முத்துமலர் பார்க்குறாங்க. யமுனா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியானா அப்படியே வந்து திகட்டலாக வந்து பார்க்குறாங்க. யமுனா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா, போகவே மாட்டிங்களா உங்கள் இடத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் வந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா காவேரியும் வந்து கங்காவும் தான் என்னை கூப்பிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னோடனே, உடனே வந்து எப்போ தான் நீங்கள்லாம் போக போகிறீங்களோ தெரியல, இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு முத்துமலை வருத்தப்படுறாங்க. என்னம்மா இவ ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது மா அவங்க வீட்லேயே இவ தாம்மா சரியில்லை ஆள். டேய் விட்றா பரவாயில்லம்மா, இவ ஆளே சுத்தமாக சரியில்லைம்மா. அன்னைக்கு கூட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி பண்ணா நீ பார்த்தல, இவ தான் தட்டி விட்டுட்டு வேணுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இவங்க வீட்டில் எல்லாரும் நல்லவங்களாக தான் இருக்கா, ஆனால் இந்த யமுனா தாம்மா மோசமானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தாவே அவளுக்கு பிடிக்கலம்மா, அதான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா. ஏதோ வந்து கண்டிப்பாக வம்பு பண்ண போகிறான்னு தோணுதுமா அப்படின்னோடனே, டேய் பார்த்துக்கலாம்டா விட்றா, மற்றவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, விட்டுடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து கிருஷ்ணாவை பார்த்து அப்படியே வந்து முறைக்கிறாங்க யமுனா. பார்க்கும்போதே வந்து பெரிய ரவுடி நினைப்பு மனசில், பாரு எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அங்கே வராங்க வந்து நம்ம கங்கா. என்னடி என்ன ஆச்சுன்னொன்னே, அந்த கிருஷ்ணாவை பார்க்க எனக்கு பிடிக்கலக்கா, அவங்க குடும்பத்தை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, எப்போக்கா இங்கேருந்து போவாங்க அவங்க அப்படின்னோடனே, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் அந்த பொண்ணு சிந்து இருக்கால, அவள் ரொம்ப நல்லவளாக இருக்கா. அவள் மட்டும் நல்லவளாக இருந்து என்ன பிரயோஜனம், அந்த குடும்பத்தில் யாரும் சரியில்லைக்கா, எனக்கு என்னமோ அவங்கள யாருமே பிடிக்கலக்கா அப்படின்னோடனே, சரிடி விட்டு பார்த்துக்கலாம், இப்படிலாம் சொல்லியிருந்தேன் எப்படி அப்படின்றாங்க. எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வரிசையாக எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து முத்துமலர் ஃபேமிலி எடுத்து வந்து கிஃப்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறது உண்மையே கண்ணுப்பட்டு போகும் அப்படி சொல்லிட்டு முத்துமலர் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுங்க அப்படி சொன்னோன்னே எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஊட்டி விடுறாரு. போதுங்க அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், பாருங்க அத்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, போதும்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா மட்டும் அன்பரசு மட்டும் வேணும்னே கிருஷ்ணாவோட ஃபேமிலி வம்புக்கு இழுக்கிறாரு. இங்கெல்லாம் உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா, தேவையில்லாமல் வந்து இங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதை கேட்டு சிந்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க.